கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்கில் தமிழக அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யவும் மனுதாரர்கள் எழுத்துப்பூர்வ வாதங்களை சமர்ப்பிக்கவும் அனுமதி அளித்து வழக்கின் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது. உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி மகேஸ்வரி தலைமையிலான அமர்வு முன்பு நடந்த விசாரணையில் இந்த விவகாரத்தில் பரஸ்பரம் குற்றம் சாட்டிக் கொண்டோ அல்லது குறை சொல்லிக் கொண்டோ இருக்க முடியாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்ற மதுரை அமர்வின் வரம்புக்குட்பட்ட கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்தது ஏன் என்று உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்விகளை எழுப்பியுள்ளது. வழிகாட்டு நெறிமுறை தொடர்பான வழக்கில் விசாரணை குழு அமைத்து உத்தரவிட்டது ஏன் எனவும் உச்சநீதிமன்றம் அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு எதிராக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் வாதங்களை முன்வைத்தது. அரிதினும் அரிதான வழக்குகளுக்கு மட்டுமே சிபிஐ தேவை என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை அரசு சுட்டிக்காட்டியது. உயர்நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழுவே போதும் என அரசு வலியுறுத்தியது. சிபிஐயில் பணியாற்றிய அனுபவம் கொண்ட ஐபிஎஸ் அதிகாரி அஸ்ரா கார்க் தலைமையிலான விசாரணை தொடர வேண்டும் என்றும் வாதிடப்பட்டது. கரூர் நெரிசல் சம்பவத்திற்கு விஜய் தாமதமாகவே வந்ததை காரணம் என அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் வாதம் முன்வைக்கப்பட்டது. 12 மணிக்கு வருவதாக கூறிவிட்டு மிக தாமதமாக வந்ததை காரணம் என்றும் குறிப்பிடப்பட்டது. இதனால் 41 பேர் உயிரிழந்ததாகவும் 146 பேர் காயமடைந்ததாகவும் தெரிவித்த அரசு தரப்பு வழக்கறிஞர், சிறப்பு புலனாய்வு குழு முழுமையாக விசாரணை நடத்தி வருவதாகவும் அதில் சந்தேகம் கொள்ள வேண்டாம் என்றும் நீதிமன்றத்தில் தெரிவித்தது. கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு சம்பவத்தை தொடர்ந்து தாவேக தலைவர் விஜய் தப்பி ஓடவில்லை என்று தாவேக தரப்பு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணையின் போது ஆஜரான தாவேக தரப்பு வழக்கறிஞர், காவல்துறை அறிவுறுத்தலின்படியே விஜய் வெளியேறினார் என்று வாதிட்டார். உச்சநீதிமன்றமே சிறப்பு விசாரணைக்குழு அமைக்க வேண்டும் என தாவேக தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த சிறுவனின் தந்தை பன்னீர்செல்வம் தரப்பு உச்சநீதிமன்றத்தில் உணர்வுபூர்வமாக வாதிட்டது. மகனின் இறுதிச் சடங்கின் போது எப்படி நீதிமன்றம் சென்றிருக்க முடியும் என கேட்டு மாநில அரசின் குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவித்தார். சிறப்பு புலனாய்வு குழுவை குறை கூற விரும்பவில்லை என்றாலும் அதன் அதிகாரி மாநில காவல்துறையைச் சேர்ந்தவர் என்பதால் சிபிஐ போன்ற பொதுவான ஒரு அமைப்பு விசாரித்தால்தான் உண்மை வெளிவரும் என்று வலியுறுத்தப்பட்டது. கரூரில் உயிரிழந்தவர்களின் 16ஆம் நாள் காரியம் முடிந்ததும் உண்மையை மக்களுக்கு சொல்வோம் என்று தாவேக தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தாவேகவை திட்டமிட்டு முடக்க பார்க்கிறார்கள் என்றார். இறந்தவர்களின் குடும்பங்களுடன் விரைவில் சந்திப்பு நடைபெறும் எனவும் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். தமிழகத்தில் அக்டோபர் 2ஆம் தேதி நடைபெற இருந்த கிராம சபை கூட்டங்கள் இன்று நடைபெற உள்ளன. இது தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ஊரக வளர்ச்சித்துறை செயலர் ககன்தீப் சிங் பேடி, இன்று நடைபெறும் கிராம சபை கூட்டங்களில் முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக உரையாற்ற இருப்பதாகவும் தெரிவித்தார். திமுக ஆட்சியில் அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்திருப்பதாக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலருமான பழனிசாமி தரவுகளுடன் சுட்டிக்காட்டினார். ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி தொகுதிக்குட்பட்ட சோழிப்பாளையத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது திமுக ஆட்சியில் பச்சரிசி விலை கிலோவுக்கு 27 ரூபாய் அதிகமானதாகவும் பொன்னி புழுங்கல் அரிசி கிலோவுக்கு 22 ரூபாய் அதிகமாக விற்பனை செய்யப்படுவதாகவும் விமர்சித்தார். அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி சொந்த கட்சி நிர்வாகிகளை வைத்து தாவேகா கொடியை பிடிக்க வைத்துள்ளது மகிழ்ச்சிதான் என நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் விமர்சித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர், நல்ல வேளையாக செயற்கை நுண்ணறிவை வைத்து கொடிப்பிடிக்க வைக்கவில்லை என நகைச்சுவையாகவும் பேசினார். தீண்டாமை சுவரை அகற்ற நடவடிக்கை எடுக்கவில்லை என வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை மீது குற்றஞ்சாட்டி வத்திராயிருப்பு வருவாய் ஆய்வாளர் அலுவலகம் எதிரே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள அயன் கரிசல்குளம் கிராமத்தில் பட்டியலின மக்களுக்கு எதிராக சுவர் எழுப்பப்பட்டுள்ளதாக முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. சுவரை அகற்ற கோரி போராடிய மாணவர்களை தாக்கிய காவலர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னை நெல்லை இடையே ஆம்னி பேருந்து கட்டணம் 4 மடங்குக்கு மேல் அதிகரித்திருப்பதால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர்.
தீபாவளி பண்டிகை விடுமுறையை முன்னிட்டு சென்னையிலிருந்து தென் மாவட்டங்கள், கோவை உள்ளிட்ட ஊர்களுக்கு பயணிப்பதற்கான ரயில், அரசு பேருந்துகளில் இருக்கைகள் அனைத்தும் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளன. கடைசி நேரத்தில் சொந்த ஊர் செல்வோருக்காக சென்னையிலிருந்து சிறப்பு ரயில்கள், சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இந்த நிலையில் பலர் ஆம்னி பேருந்தில் பயணிக்கவும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். பெரும்பாலான ஆம்னி பேருந்துகளுக்கான ஆன்லைன் முன்பதிவில் சென்னையிலிருந்து நெல்லை பயணிக்க 4000 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. வழக்கமான நாட்களில் 800 ரூபாய் மட்டுமே வசூலிக்கப்படும். அதேபோல மதுரை செல்ல வழக்கமாக 650 ரூபாய் வசூலிக்கப்பட்ட நிலையில் இப்போது 3500 ரூபாயாக முன்பதிவு கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. ஆம்னி பேருந்தில் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் கனமழை வெளுத்து வாங்கியது. அதன்படி முக்கிய பகுதிகளான ராயக்கோட்டை சாலை, கட்டிக்கானப்பள்ளி, குந்தாரப்பள்ளி, வேப்பனப்பள்ளி, சூளகிரி, காவிரிப்பட்டினம், பர்கூர் உள்ளிட்ட இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்தது. தொடர் மழையால் ஏற்கனவே நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி உபரி நீர் வெளியேறி வரும் சூழலில் பல இடங்களில் குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. தென்காசி மாவட்டம் சிவகிரியில் பெய்த கனமழையால் கிராம நிர்வாக அதிகாரி அலுவலகம் முன்பு மழைநீர் குளம் போல தேங்கியது. கழிவுநீர் பாதையை முறையாக தூர்வாராததால் மழைநீரோடு கழிவுப் பொருட்களும் கலந்து காணப்பட்டது. இதனால் அரசு அலுவலகத்திற்குள் இருந்தவர்கள் வெளியேற முடியாமல் திணறினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. விளாத்திக்குளம் அடுத்த வி. சுப்பையாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த குருமூர்த்தி என்பவர் விவசாய நிலத்தில் வேலை செய்து கொண்டிருந்த போது மின்னல் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். அவருடன் சேர்ந்து வேலை செய்த 3 பெண்களும் மின்னல் தாக்கியதில் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் பெய்த கனமழையால் கமண்டல நாக நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்திருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே கோடியம்பாளையம் கிராமத்தில் பாசன வாய்க்காலில் நீர்வரத்து அதிகரித்ததன் காரணமாக 10க்கும் மேற்பட்ட வீடுகளில் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் அவதியடைந்தனர். பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்தும் வாய்க்காலின் ஓரம் தடுப்புச் சுவர் அமைக்கவோ, வாய்க்காலை தூர்வாரவோ நிரந்தர நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என மக்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். இதேபோல தஞ்சாவூர், பொன்னமராவதி, காரைக்குடி உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்தது. வேலூரில் 67 மில்லிமீட்டர் அளவிற்கு மழை பதிவான நிலையில் கன்சால்பேட்டை இந்திரா நகர் தெருவில் மழைநீர் தேங்கியது. கிரீன் சர்க்கிள் சர்வீஸ் சாலையில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். காட்பாடி சோழா கார்டன் பகுதியில் முறையான கழிவுநீர் மற்றும் வடிகால் கால்வாய் இல்லாததால் குடியிருப்புகளை சுற்றி தண்ணீர் தேங்கியது. உத்தரகாவேரி ஆற்றில் வெள்ளம் ஏற்பட்டதால் நேமந்தபுரம் பகுதியில் இருந்த தற்காலிக தரைப்பாலம் வெள்ளத்தில் மூழ்கியது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பெய்த தொடர் கனமழையால் பொன்னை அணைக்கட்டு தடுப்பணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் பொன்னை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஆற்றின் கரையோரம் வசிக்கும் 15க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு மாவட்ட நிர்வாகம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் இன்று மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அதன்படி நீலகிரி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் கனமுதல் மிக கனமழையும், கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, தருமபுரி, சேலம், திருவண்ணாமலை மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என கூறப்பட்டுள்ளது. சென்னையில் நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறுநீரக மோசடி குறித்து விசாரிக்க சிறப்பு விசாரணை குழுவை அறிவித்து உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிரான தமிழ்நாடு அரசின் மேல்முறையீட்டு வழக்கை உச்சநீதிமன்றம் முடித்து வைத்துள்ளது. நீதிபதி ஜே.கே. மகேஸ்வரி தலைமையிலான அமர்வில் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தாங்கள் தரும் அதிகாரிகள் பட்டியலில் தகுதியானவர்களை நீதிமன்றம் நியமிக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது.
ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துவிட்டது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றி கடந்த மாதம் 24ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து இந்த உத்தரவை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்தது. தேர்தல் ஆணையத்தின் கடமையில் யாரும் தலையிடக்கூடாது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். சிறப்பு வாக்காளர் சீர்திருத்த நடவடிக்கை எனும் பெயரில் பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலில் இருந்து லட்சக்கணக்கானோரை நீக்கம் செய்துள்ளது. இதற்கு எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் சிறப்பு வாக்காளர் சீர்திருத்தம் என்பது தேர்தல் ஆணையத்தின் அரசியலமைப்பு சட்ட கடமை என உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். தேர்தல் வியூக வகுப்பாளராக இருந்து அரசியல் தலைவராக மாறியுள்ள பிரசாந்த் கிஷோர் தனது ஜன்சுராஜ் கட்சியின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு பீகார் அரசியலில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளார். வழக்கமான அரசியல் கட்சிகளைப் போல் அல்லாமல் ஜன்சுராஜ் வெளியிட்டுள்ள 51 பேர் கொண்ட இந்த முதல் பட்டியலில் தொழில்முறை வல்லுநர்கள், முன்னாள் அரசு அதிகாரிகள், மருத்துவர்கள் மற்றும் கல்வியாளர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. வரவிருக்கும் பீகார் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு போட்டியிடும் ஒவ்வொரு தொகுதிக்கும் தனித்தனி தேர்தல் அறிக்கைகளை வெளியிட காங்கிரஸ் கட்சி முடிவு செய்துள்ளது. இம்முறை சுமார் 50 முதல் 55 தொகுதிகளில் களமிறங்கும் காங்கிரஸ் ஒவ்வொரு பகுதியில் உள்ள பிரச்சினைகளுக்கு ஏற்ப தீர்வுகளை முன்வைக்கும் திட்டத்தில் செயல்படுகிறது என அக்கட்சியின் தலைவர்கள் தெரிவித்தனர். ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்தை மீட்டெடுக்கும் காலக்கெடுவை நிர்ணயிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவுக்கு பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தலைமை நீதிபதி BR கவாய் தலைமையிலான அமர்வு வழக்கை விசாரித்தது. மத்திய அரசின் சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா சமீபத்திய பாதுகாப்பு சூழ்நிலைகளையும் கருத்தில் கொண்ட பிறகே மாநில அந்தஸ்து குறித்த முடிவு எடுக்கப்படும் என தெரிவித்தார். இந்தியா பிரிட்டன் கடற்படைகளின் கூட்டு பயிற்சியின் 2ஆம் நாளில் பார்வைக்கு அப்பால் உள்ள இலக்குகளை தாக்கும் வான்வழி போர் ஒத்திகைகள் நடைபெற்றன. வான்வழி பாதுகாப்பிற்கான பயிற்சிகளோடு நீர்மூழ்கி கப்பல்களில் இருந்து வரும் தாக்குதல்களை எதிர்கொள்ளும் நடவடிக்கைகளும் ஒத்திகை பார்க்கப்பட்டன. இந்த பயிற்சியில் INS விக்ராந்த் இந்திய கடற்படைக்கும் HMS பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் பிரிட்டன் படைக்கும் தலைமையேற்றுள்ளன. மத்திய அரசின் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 திருத்துவதற்கான மசோதாவை நிறைவேற்றிய நாட்டின் முதல் மாநிலமாக கேரளா உருவெடுத்துள்ளது. இந்த மசோதாவை நிறைவேற்றியதன் மூலம் வனம் சார்ந்த சமூகங்களுக்கு நீதி வழங்குவதில் கேரளாவின் அர்ப்பணிப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக முதல்வர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். மனித விலங்கு மோதல் சம்பவங்களை குறைத்து வனத்தை ஒட்டி வாழும் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதே இதன் நோக்கமாகும். சபரிமலை கோயிலின் துவாரபாலகர் சிலை தங்க எடை குறைப்பு குறித்து விசாரிப்பதற்கான சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு வெங்கடேஷ் IPS எனும் அதிகாரியை கேரள உயர்நீதிமன்றம் தலைவராக நியமித்துள்ளது. 2019 துவாரபாலகர் சிலைகள் மீதிருந்த தங்க தகடுகளை பழுது பார்ப்பதற்காக எடுத்துச் சென்றதில் சுமார் 4.5 கிலோ தங்கம் எடை குறைந்ததாக கூறப்படுகிறது. இதில் பெரிய அளவிலான மோசடி நடந்துள்ளதாக சந்தேகிக்கப்படும் நிலையில் வழக்கின் முக்கியத்துவம் கருதி சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் மாநிலங்களில் நச்சுப்பொருள் கலந்த இருமல் மருந்து கொடுக்கப்பட்டு 20க்கும் மேற்பட்ட குழந்தைகள் மரணமடைந்த விவகாரத்தில் CBI விசாரணை கோரிய பொதுநல மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இந்த விவகாரம் குறித்து சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் விசாரணை நடத்த அதிகாரம் பெற்றவை என்றும் அவர்கள் ஏற்கனவே உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் மத்திய அரசு தலைமை வழக்கறிஞர் துஷார் மேத்தா நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். தமிழகத்திலிருந்து ஆண்டுக்கு 12,000 கோடி முதல் 15,000 கோடி ரூபாய் மதிப்பிலான மருந்து பொருட்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இருமல் மருந்து விமர்சனத்திற்கும் பதில் கொடுத்தார். அதில் இந்த விவகாரத்தை அரசியலாக்கி பொதுவெளியில் விவாதிப்பது நாகரிகமாக இருக்காது எனவும் இதனை எதிர்க்கட்சித் தலைவர் புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி ரன் குவிப்பில் ஈடுபட்டுள்ளது. டாஸ் வென்று பேட்டிங்கை தேர்வு செய்த இந்திய அணியில் தொடக்க ஆட்டக்காரர் KL ராகுல் 38 ரன்களில் ஆட்டம் இழந்தார். மற்றொரு தொடக்க ஆட்டக்காரரான ஜெய்ஸ்வால் சிறப்பாக விளையாடி சதம் விளாசினார். சாய் சுதர்சன் 87 ரன்களில் வெளியேறினார். முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி
2 விக்கெட் இழப்பிற்கு 318 ரன்கள் எடுத்துள்ளது. மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் சதம் விளாசிய ஜெய்ஸ்வால் கிரேம் ஸ்மித்தின் சாதனையை சமன் செய்தார். 24 வயதிற்குட்பட்ட தொடக்க ஆட்டக்காரர்கள் அடித்த அதிகபட்ச டெஸ்ட் சதங்கள் என்ற சாதனையை தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் கேப்டன் கிரேம் ஸ்மித்துடன் பகிர்ந்து கொண்டுள்ளார். ஜெய்ஸ்வால் தனது 23 வயதில் இந்த சாதனையை எட்டியுள்ளார். மேலும் சச்சினுக்கு அடுத்தபடியாக 23 வயதுக்குள் அதிக சதங்கள் அடித்த இந்திய வீரர்கள் பட்டியலில் 2வது இடத்தை பிடித்தார். பாமக நிறுவனர் ராமதாசுக்கு ஏதாவது ஆனது என்றால் தொலைத்து விடுவேன் என கட்சியின் தலைவர் அன்புமணி எச்சரித்துள்ளார். சென்னை அருகே உள்ள உத்தண்டியில் பாமக மாவட்ட செயலர்கள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் உரையாற்றிய கட்சியின் தலைவர் அன்புமணி, வழக்கமான பரிசோதனைக்கு தான் மருத்துவமனைக்கு ராமதாஸ் சென்றார் எனவும், ஆனால் அவருடன் இருக்கும் சிலர் ராமதாசுக்கு உடல்நிலை சரியில்லை என பலருக்கு தகவல் தெரிவித்து விட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் காவல் நிலைய விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் மரணமடைந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தினேஷ்குமாரின் தாய் முத்துலட்சுமி தாக்கல் செய்திருந்த மனுவை நீதிபதிகள் அனிதா சுமந்த், குமரேஷ் பாபு ஆகியோர் அமர்வு விசாரணை செய்தது. மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் அண்ணா நகர் காவல் நிலைய ஆய்வாளரான பிளவர் ஷீலா பட்டியலின சமூகத்தினர் மீது காழ்ப்புணர்ச்சியுடன் செயல்பட்டு வருவதாக ஏற்கனவே பல்வேறு குற்றச்சாட்டுகள் உள்ளதாக வாதிட்டனர். மரணமடைந்த ரவுடி நாகேந்திரன் உடலை மருத்துவக் கல்லூரி முன்னாள் முதல்வர் முன்னிலையில் பிரேத பரிசோதனை செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ரவுடி நாகேந்திரன் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் கல்லீரல் பாதிப்பு காரணமாக சென்னை ஸ்டாலின் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நாகேந்திரன் உயிரிழந்தார். திருப்பரங்குன்றம் மலை மீது ஆடு, கோழி பலியிட தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி ஸ்ரீமதி பிறப்பித்த உத்தரவை உறுதிப்படுத்தி 3வது நீதிபதி விஜயகுமார் உத்தரவிட்டுள்ளார். இந்த வழக்கில் 3வது நீதிபதியாக நியமிக்கப்பட்ட நீதிபதி விஜயகுமார் விசாரணை மேற்கொண்ட நிலையில் வெள்ளிக்கிழமை இந்த உத்தரவை பிறப்பித்தார். அதில் திருப்பரங்குன்றம் மலை மீது ஆடு, கோழி பலியிட தடை விதித்து நீதிபதி ஸ்ரீமதி வழங்கிய தீர்ப்பை உறுதிப்படுத்துவதாக தெரிவித்தார். சென்னை உயர்நீதிமன்றம் அருகே தனது காரை வழிமறித்த நிகழ்வு தற்செயலாக நடந்தது அல்ல என்றும் திட்டமிட்ட சதி என்றும் தெரிய வந்துள்ளதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் வலைதளத்தில் அவர் வெளியிட்ட பதிவில், RSS மற்றும் பாஜகவினர் இதன் பின்னணியில் உள்ளது தனது விசாரணையில் உறுதிபட தெரிவதாக குறிப்பிட்டுள்ளார். வடசென்னை பகுதிகளில் மழை பெய்தால் ஒரே நாளில் தண்ணீர் வடியும் வகையில் கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா தெரிவித்திருக்கிறார். வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் சென்னை மாநகராட்சியில் வடக்கு, மத்திய மற்றும் தெற்கு வட்டார அலுவலகங்களில் ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு மையம் திறக்கப்பட்டுள்ளது. முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வை தள்ளி வைக்கும்படி உத்தரவிட சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கு அக்டோபர் 12ஆம் தேதி போட்டித் தேர்வு நடத்தப்படும் என ஆசிரியர் தேர்வு வாரியம் கடந்த ஜூலை மாதம் அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. இதனை ஒத்திவைக்க உத்தரவிடுமாறு மனுதாரர்கள் கோரிக்கை விடுத்தனர். ஆனால் 2,36,000 பேருக்கு நுழைவுச்சீட்டு வழங்கப்பட்டு விட்டதால் இப்போது தேர்வை ஒத்திவைப்பது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அரசு தரப்பு வாதிட்டது. சாதிய பாகுபாடுதான் ஹரியானாவில் IAS அதிகாரி பூரன்குமாரின் தற்கொலைக்கு காரணமாக இருந்திருக்கிறது என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். ஒரு அதிகாரிக்கே இந்த நிலை என்றால் சாதாரண மக்கள் எதிர்கொள்ளும் வலியை எண்ணி பாருங்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். சமூகத்தில் மனுவாத சிந்தனைகளையும் சாதிய வெறுப்பையும் பாரதிய ஜனதாவும் RSSம் இன்னும் கூர்மைப்படுத்தி வருவதாக ராகுல் காந்தி சாடியுள்ளார். சென்னையில் நேற்று காலை சவரனுக்கு 1,320 ரூபாய் குறைந்த தங்கத்தின் விலை மாலையில் 640 ரூபாய் உயர்ந்து 90,720 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. அதன்படி ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 80 ரூபாய் உயர்ந்து 11,340 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 4 ரூபாய் உயர்ந்து 184 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.
தனக்கு நோபல் பரிசு தர வேண்டும் என வலியுறுத்தி வந்த அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு ஏமாற்றமே மிஞ்சியுள்ளது. 2025ஆம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு வெள்ளிக்கிழமை அறிவிக்கப்பட்டது. இதில் வெனிசுலா ஜனநாயக போராட்ட நாயகி மரியா கொரினாவுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டது. சர்வாதிகார ஆட்சியிலிருந்து ஜனநாயக ஆட்சி முறையை அமைதியான முறையில் கொண்டுவர முக்கிய பங்கு வகித்தார் என நோபல் குழு பாராட்டு தெரிவித்துள்ளது. சீனாவின் ராணுவ அச்சுறுத்தல்களுக்கு எதிராக தன்னுடைய வான் பாதுகாப்பு திறனை வலுப்படுத்த டீடோம் எனப்படும் புதிய பன்மடங்கு பாதுகாப்பு அமைப்பை உருவாக்கும் திட்டத்தை தைவான் அறிவித்துள்ளது. தேசிய நாள் உரையில் தைவான் தலைவர் லாய் சிங்-தே இதனை அறிவித்ததுடன் விமானங்கள், ஏவுகணைகள், ட்ரோன்கள் உள்ளிட்ட பல்வேறு தாக்குதல்களை தடுக்க இது முக்கிய பங்கு வகிக்கும் என தெரிவித்துள்ளார். யுக்ரைன் தலைநகர் கீவ் மற்றும் பல நகரங்களில் ரஷ்யா மாபெரும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை நிகழ்த்தியுள்ளது. இதனால் முக்கிய மின்சார நிலையங்கள் பாதிக்கப்பட்டு பெருமளவில் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டது. நகரம் முழுவதும் இருள் சூழ்ந்த நிலையில் ஒரு ட்ரோன் தீப்பிடிக்கும் காட்சி சமூக ஊடகங்களில் பரவி உலக அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளது. பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத் மற்றும் முக்கிய நகரமான ராவல்பிண்டி ஆகிய இரட்டை நகரங்களில் இணைய சேவை முடக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு மற்றும் போதைப்பொருள் கட்டுப்பாடு அமைச்சகத்தின் உத்தரவுப்படி இணைய சேவைகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. அக்டோபர் 9, 2025 அன்று நள்ளிரவு 12 மணி முதல் மறு அறிவிப்பு வரும் வரை இந்த சேவை நிறுத்தம் அமலில் இருக்கும். பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹமாஸ் அமைப்பினரால் பிடிக்கப்பட்டுள்ள பணைய கைதிகளை விடுவிக்கும் ஒப்பந்தத்தின் தொடக்க வரைவை இஸ்ரேல் அமைச்சரவை அங்கீகரித்துள்ளதாக அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இது முழுமையான ஒப்பந்தம் அல்ல, பேச்சுவார்த்தைக்கான அடித்தள வரைவு மட்டுமே என பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அலுவலகம் விளக்கியுள்ளது. ஒப்பந்தத்தின் கீழ் ஹமாஸ் 20 பணைய கைதிகளையும் சிலரின் உடல்களையும் 72 மணி நேரத்தில் விடுவிக்க ஒப்புக்கொண்டுள்ளது. மெக்சிகோவில் ஏற்பட்டுள்ள கடும் வெள்ளப்பெருக்கு காரணமாக நாட்டின் பல மாகாணங்கள் நீரில் மூழ்கின. குறிப்பாக வெராக்ரூஸ் மாகாணத்தில் பெய்த தொடர் கனமழையால் ரியோ காசூன்ஸ் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நகரின் பல பகுதிகள் வெள்ளம் சூழ்ந்து காணப்படுகின்றன. வணிக வளாகங்கள், குடியிருப்புகள் அனைத்தும் தண்ணீரில் மூழ்கியதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. மேலும் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மீட்பு நிவாரணப் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. நியூசிலாந்து நாட்டின் நாடாளுமன்றத்தில் பெண் எம்பி ஒருவர் மவோரி கலாச்சார நடனமாடியதால் அவை நடவடிக்கைகள் முடங்கின. நியூசிலாந்து நாட்டின் பூர்வ குடிகளுக்கான உரிமைகளுக்காக போராடும் மவோரி கட்சியைச் சேர்ந்த எம்பி ஒரினி கைபரா நாடாளுமன்றத்தில் தனது முதல் உரையை வாசித்தார். இதனையடுத்து தங்களது மவோரி கலாச்சார நடனத்தையும் அவர் நாடாளுமன்றத்திலேயே அரங்கேற்றினார். இந்த காட்சிகள் சமூக ஊடகங்களில் வைரலாகியுள்ளது. சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டை காவல் நிலையத்தை தனியார் மழலையர் பள்ளி மாணவர்கள் பார்வையிட்டனர். காவலர்கள் சிறுவர் சிறுமியரை வரவேற்று காவல் நிலையத்தை சுற்றி காண்பித்தனர். மழலையர் பள்ளி சிறார்கள் மழலை மொழியில் காவலர்களிடம் பேசிக்கொண்டே காவல் நிலையத்தை சுற்றி பார்த்தனர். நாடுகளுக்கு இடையேயான கடல்சார் மற்றும் வான்வழி திறன்களை மேம்படுத்தும் நோக்கில் பயிற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. மத்திய அரசின் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 திருத்துவதற்கான மசோதாவை நிறைவேற்றிய நாட்டின் முதல் மாநிலமாக கேரளா உருவெடுத்துள்ளது. இந்த மசோதாவை நிறைவேற்றியதன் மூலம் வனம் சார்ந்த சமூகங்களுக்கு நீதி வழங்குவதில் கேரளாவின் அர்ப்பணிப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில முதல்வர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். மனித விலங்கு மோதல் சம்பவங்களை குறைத்து வனத்தையொட்டி வாழும் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதே இதன் நோக்கமாகும். இந்த மசோதா குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற்ற பின்னரே சட்டமாக நடைமுறைக்கு வரும். தேர்தல் ஆணையத்தின் கடமையில் யாரும் தலையிடக்கூடாது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். சிறப்பு வாக்காளர் சீர்திருத்த நடவடிக்கை எனும் பெயரில் பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலில் இருந்து லட்சக்கணக்கானோரை நீக்கியுள்ளது. இதற்கு எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் சிறப்பு வாக்காளர் சீர்திருத்தம் என்பது தேர்தல் ஆணையத்தின் அரசியலமைப்பு சட்ட கடமை என உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். இதில் யாரும் தலையிடக்கூடாது என்றும் அது சட்டத்திற்கு எதிரான செயல் என்றும் அமித்ஷா தெரிவித்துள்ளார். மேலும் ஊடுருவல்காரர்களை கண்டறிந்து வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்குதல் மற்றும் வெளியேற்றுதல் ஆகிய நடைமுறை நிச்சயம் பின்பற்றப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார்.
ஹரியானா IPS அதிகாரி தற்கொலை வழக்கில் DGP உள்ளிட்ட மூத்த அதிகாரிகளுக்கும் தொடர்பு இருப்பதாக அவரது மனைவி பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். மூத்த IPS அதிகாரியான புரன்குமார் கடந்த 7ஆம் தேதி தனது சண்டிகர் இல்லத்தில் துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து காவல்துறை விசாரித்து வரும் நிலையில் FIR-இல் DGP மற்றும் SPயின் பெயர்களை சேர்க்க வேண்டும் என்று IPS அதிகாரி புரன்குமாரின் மனைவி அம்னத் வலியுறுத்தியுள்ளார். தனது கணவருக்கு மன உளைச்சலை மூத்த IPS அதிகாரிகள் கொடுத்து வந்ததாகவும் இந்த விவகாரத்தில் முதல்வர் நயப் சிங் சைனி தலையிட வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். ஹரியானா IPS அதிகாரி பூரன்குமார் மரணம் தொடர்பான வழக்கை விரைவாகவும் நேர்மையாகவும் விசாரிக்க சண்டிகர் காவல்துறை 6 பேர் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்துள்ளது. ஹரியானா காவல்துறை அதிகாரி பூரன்குமார் சண்டிகரில் உள்ள தனது இல்லத்தில் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டார். அவர் விட்டுச் சென்றதாக கூறப்படும் குறிப்பின் அடிப்படையில் தற்கொலைக்கு தூண்டியதாக இந்திய தண்டனை சட்டம் மற்றும் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் ஆகியவற்றின் கீழ் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது. மெக்சிகோவில் ஏற்பட்டுள்ள கடும் வெள்ளப்பெருக்கு காரணமாக நாட்டின் பல மாகாணங்கள் நீரில் மூழ்கின. குறிப்பாக வெராக்ரூஸ் மாகாணத்தில் பெய்த தொடர் கனமழையால் ரியோ கசோன்ஸ் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நகரின் பல பகுதிகள் வெள்ளம் சூழ்ந்து காணப்படுகிறது. வணிக வளாகங்கள், குடியிருப்புகள் அனைத்தும் தண்ணீரில் மூழ்கியதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. மேலும் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. சீன பொருட்களுக்கு கூடுதலாக 100 விழுக்காடு இறக்குமதி வரி விதித்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். அமெரிக்கா, சீனா இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக பதற்றத்தை அதிகரிக்கும் வகையில் வரும் நவம்பர் 1ஆம் தேதி முதல் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் 100 விழுக்காடு கூடுதல் சுங்கவரி விதிக்கப்படும் என்று அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் அமெரிக்காவில் தயாரிக்கப்படும் முக்கிய மென்பொருட்களுக்கு கடுமையான ஏற்றுமதி கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டிரம்ப், சீனா வர்த்தகத்தில் மிகவும் கடுமையாக நடந்து கொள்வதாகவும் அமெரிக்கா அதற்கு அதே மாதிரியாக பதிலளிப்பதை தவிர வேறு வழியில்லை என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஹமாஸ் அமைப்பினர் ஒப்படைக்கும் பிணை கைதிகளுக்கு பதிலாக இஸ்ரேல் தான் விடுதலை செய்ய உள்ள 250 பாலஸ்தீன கைதிகளின் பட்டியலை வெளியிட்டுள்ளது. காசா அமைதி ஒப்பந்தத்தின் விளைவாக ஹமாஸ், இஸ்ரேல் என இருதரப்பும் பரஸ்பரம் பிணை கைதிகளை பரிமாறிக்கொள்ள ஒப்புக்கொண்டுள்ளன. அதன்படி ஹமாஸ் தன்வசம் எஞ்சியுள்ள இஸ்ரேல் கைதிகள் அனைவரையும் விடுவிக்க உள்ளது. அதற்கு ஈடாக இஸ்ரேல் அரசால் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட 250 பாலஸ்தீன கைதிகளை விடுவிக்க உள்ளது. ஆனால் ஹமாஸ் அமைப்பு விடுவிக்க கோரிய முக்கியமான தலைவர்கள் சிலரின் பெயர்கள் இந்த பட்டியலில் இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. 2025ஆம் ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசு வெனிசுலா நாட்டைச் சேர்ந்த முக்கிய எதிர்க்கட்சித் தலைவரான மரியா குரினாவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. வெனிசுலாவை சர்வாதிகாரத்திலிருந்து ஜனநாயக பாதைக்கு திருப்புவதற்கான அவரது அயராத போராட்டத்தை பாராட்டி நோபல் குழு இந்த விருதை அறிவித்துள்ளது. 1967ஆம் ஆண்டு பிறந்த இவர் 2002இல் சுமாடே என்ற தேர்தல் கண்காணிப்பு குழுவை அமைத்து அரசியலில் அடியெடுத்து வைத்தார். அவர் 2011 முதல் 2014 வரை தேசிய சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றினார். அரசியல் ரீதியான கடும் அடக்குமுறைகள், தேர்தலில் போட்டியிட தடை என பல சவால்களையும் மீறி வெனிசுலாவில் ஜனநாயக உரிமைகளையும் நீதி மற்றும் அமைதியை நிலைநாட்டவும் தொடர்ந்து போராடி வரும் மச்சடோ அந்நாட்டின் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நம்பிக்கையாக திகழ்ந்து வருகிறார். அரசியல் காரணங்களால் உயிருக்கு அச்சுறுத்தல் நிலவி வரும் நிலையில் மரியா குரினா தற்போது தலைமறைவாக இருக்கிறார். The Norwegian Nobel Committee has decided to award the Nobel Peace Prize for 2025 to Maria Corina Machado. 2025ஆம் ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசு வெனிசுலாவின் எதிர்க்கட்சித் தலைவர் மரியா கொரினா மச்சோடாவுக்கு அறிவிக்கப்பட்டதால் தனக்கு பரிசு கிடைக்கும் என்று உறுதியாக நம்பிய அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளார். தன்னுடைய ஆட்சிக்காலத்தில் இந்தியா, பாகிஸ்தான், ரஷ்யா, உக்ரைன் உள்ளிட்ட 8 போர்களை முடிவுக்கு கொண்டு வந்ததாகவும்
இஸ்ரேல் மற்றும் அரபு நாடுகளுக்கு இடையே உறவுகளை சீராக்கும் ஆபிரகாம் ஒப்பந்தங்களை உருவாக்கியதாகவும் ட்ரம்ப் கூறி வந்தார். இந்த பணிகளுக்காக தனக்கே நோபல் பரிசு வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். முன்னாள் அதிபர் ஒபாமாவுக்கு குறைவாக சேவை செய்ததற்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டதாகவும் தனக்கு மறுக்கப்படுவது அநீதி என்றும் அவர் பகிரங்கமாக விமர்சித்தார். ட்ரம்புக்கு நோபல் வழங்கப்பட வேண்டும் என்று இஸ்ரேல், பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகள் பரிந்துரை செய்திருந்த நிலையிலும் நோபல் குழுவின் முடிவு வேறு விதமாக அமைந்தது. வெனிசுலாவில் சர்வாதிகாரத்தை எதிர்த்து ஜனநாயகத்திற்காக போராடும் மச்சோடாவுக்கு விருது கிடைத்துள்ளது. நியூசிலாந்து நாட்டின் நாடாளுமன்றத்தில் பெண் எம்பி ஒருவர் மவோரி கலாச்சார நடனமாடியதால் அவை நடவடிக்கைகள் முடங்கின. நியூசிலாந்து நாட்டின் பூர்வ குடிகளுக்கான உரிமைகளுக்காக போராடும் மவோரி கட்சியைச் சேர்ந்த எம்பி ஓரணி கைப்பரா நாடாளுமன்றத்தில் தனது முதல் உரையை வாசித்தார். இதனையடுத்து தங்களது மவோரி கலாச்சார நடனத்தையும் அவர் நாடாளுமன்றத்திலேயே அரங்கேற்றினார். இந்த காட்சிகள் சமூக ஊடகங்களில் வைரலாகியுள்ளது. இளைஞர்கள் 20 ஆண்டுகளில் 100 கோடி ரூபாய் வரை ஈட்ட கூட்டு வளர்ச்சி என்ற தாரக மந்திரத்தை கடைபிடிக்க வேண்டும் என தொழிலதிபர் அனுபம் மிட்டல் தெரிவித்துள்ளார். SIP எனப்படும் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மூலம் பங்குச்சந்தையில் தொடர்ந்து முதலீடு செய்வது சிறப்பான பலனை தரும் என்றும் 20 ஆண்டுகளில் 100 கோடி ரூபாய் வரை ஈட்டுவதை சாத்தியப்படுத்தும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதேபோல தங்கத்தில் முதலீடு செய்வது எப்போதும் லாபம் தரும் என்றும் பணம் இருக்கும்போது சொந்த வீடு வாங்குவது அவசியம் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் கும்பக்கரை நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் கனமழை வெளுத்து வாங்கியது. அதன்படி முக்கிய பகுதிகளான ராயக்கோட்டை சாலை, கட்டிக்கானப்பள்ளி, குந்தாரப்பள்ளி, வேப்பனப்பள்ளி, சூளகிரி, காவேரிப்பட்டினம், பர்கூர் உள்ளிட்ட இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்தது. தொடர் மழையால் ஏற்கனவே நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி உபரி நீர் வெளியேறி வரும் சூழல் பல இடங்களில் குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் புகுந்தன. தாழ்வான சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்தது. தென்காசி மாவட்டம் சிவகிரியில் பெய்த கனமழையால் கிராம நிர்வாக அதிகாரி அலுவலகம் முன்பு மழைநீர் குளம் போல தேங்கியது. கழிவுநீர் பாதையை முறையாக தூர்வாராததால் மழைநீருடன் கழிவுப் பொருட்களும் கலந்து காணப்பட்டது. இதனால் அரசு அலுவலகத்திற்குள் இருந்தவர்கள் வெளியேற முடியாமல் திணறினர். இதேபோன்று தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. விளாத்திக்குளம் அடுத்த வி சுபையாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த குருமூர்த்தி என்பவர் விவசாய நிலத்தில் வேலை செய்து கொண்டிருந்த போது மின்னல் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். அவருடன் சேர்ந்து வேலை செய்த 3 பெண்களும் மின்னல் தாக்கியதில் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அக்டோபர் 16ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதிக்குள் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் அமுதா தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் வீரகுமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். இந்த வடகிழக்கு பருவமழை எப்போது தொடங்கும் போது எந்த விதமான இதனுடைய தாக்கம் இருக்கும்? நேற்று இந்திய வானிலை ஆய்வுத்துறை வெளியிட்ட எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட் அடிப்படையில் சில கணிப்புகள் தரப்பட்டுள்ளன. அதன்படி இந்திய பகுதிகளிலிருந்து தென்மேற்கு பருவமழை காலம் 16 to 18 அக்டோபர் காலகட்டத்திலே விலகுவதற்கான வாய்ப்பும், சைமல்டேனியஸா வடகிழக்கு பருவமழை காலம் சவுத் பெனின்சுலார் இந்தியாவில் துவங்குவதற்கான ஒரு கணிப்பு கொடுத்துருக்கோம். அதனால தேதி பீரியட்னு பார்த்தீங்கன்னா 16 to 18 அக்டோபர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சீசன் ரெயின்ஃபால்னு பார்த்தீங்கன்னா வட தமிழக மாவட்டங்கள்ல இயல்பு இல்லை இயல்பை விட அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. தென்கோடி தமிழக பகுதிகளில் பாத்தீங்கன்னா இயல்பு அல்லது இயல்பை விட குறைவாக பதிவாகிறதுக்கான கணிப்புகள்
சொல்லப்பட்டிருக்கு. வட தமிழகம்ங்கிறப்போ இந்த சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த மாவட்டங்களில் வந்து எப்பயுமே மழையினுடைய அளவு அதிகமாக பெஞ்சதுன்னா தண்ணி தேங்குறது, மக்களுடைய இயல்பு வாழ்க்கை முடங்கப்படுகிறது, பல பாதிப்பு இருக்கு. ஸோ நம்ம சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்கள் அந்த வட தமிழகங்களில் கூடுதலாக பெய்யும் இருக்கீங்க. நம்ம இந்த பகுதிகளில் எப்படி மழை எதிர்பார்க்கலாம்? அதான் நம்ம ஃபோர்காஸ்ட் என்னவோ அது தவிர நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து வடகிழக்கு பருவமழை அப்படின்னா சென்னை எல்லா இடத்துலையுமே மழை பெய்யும். அதற்கேற்ற முன்னேற்பாடுகள் நம்ம செஞ்சுக்கணும். ஒவ்வொரு குடிமகளாவுமே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நம்ம எடுத்துதான் ஆகணும். டிராபிக் ஜாம், ஃபிளாஷ் ஃப்ளட்ஸ் அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம்தான். தமிழகத்தில் அக்டோபர் 2ஆம் தேதி நடைபெறவிருந்த கிராம சபை கூட்டங்கள் இன்று நடைபெறவுள்ளன. சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ஊரக வளர்ச்சித்துறை செயலர் ககன்தீப் சிங் பேடி இன்று நடைபெறும் கிராம சபை கூட்டங்களில் முதல்வர் ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக உரையாற்ற இருப்பதாக தெரிவித்தார். முதன்முறையாக 10,000 கிராம ஊராட்சிகளில் காணொலி வாயிலாக முதல்வர் பேச உள்ளார். மேலும் சாதி பெயர்கள் உள்ள ஊர்கள் தொடர்பாக கிராம சபை கூட்டத்தில் விவாதிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியில் விசுவாசமாக உழைத்தவர்களுக்கு இடமில்லை என அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி விமர்சித்துள்ளார். என்ன திமுக கூட்டணியில நிறைய கட்சிகளுக்கு தான் இருக்கட்டும், நாங்க ஒன்னும் வேண்டாங்கல்ல. ஓட்டு போடுறது யாரு? மக்கள் ஓட்டு போட வேணும். கூட்டணி ஓட்டு போடுறது இல்ல, மக்கள் தானே ஓட்டு போடணும். மக்கள் தான் நீதிபதி, நீங்க தான் நீதிபதி. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி பத்தி பேசுறார், அந்த தலைவர் பேசுறார். அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். காங்கிரஸ் கட்சியில வேற யாருமே கிடைக்கல. 100 விழா கண்ட கட்சி காங்கிரஸ் கட்சி. அந்த கட்சி 100 விழா கண்ட கட்சி. பல கட்சிக்கு போயிட்டு வந்தவர்களாம் தலைவராக்குனா அந்த கட்சி தேய்ந்து கொண்டுதான் இருக்கும். ஆக அந்த கட்சியில விசுவாசமா இருந்து உழைத்தவர்களாம் அந்த இடமில்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு யார் ஜால்ரா போடுறாங்களோ அவர்தான் காங்கிரஸ் கட்சிக்கு தலைவரா வர முடியும். அப்படித்தானே இருக்குது. ஐரோப்பாவில் 1/3 மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் மன அழுத்தத்தில் சிக்கியுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. இதில் 10 தங்களை காயப்படுத்திக் கொள்ளவோ தற்கொலை செய்து கொள்ளவோ எண்ணியிருப்பதாகவும் அதிர்ச்சி தெரிவித்துள்ளது. மருத்துவ ஊழியர்களை பாதிக்கும் இந்த மனநல நெருக்கடி சுகாதார அமைப்புகளின் அடித்தளத்தையே பாதிக்கும் என உலக சுகாதார அமைப்பின் ஐரோப்பா இயக்குநர் பான்ஸ்குலுஜ் வேதனை தெரிவித்துள்ளார். மேலும் 2030க்குள் ஐரோப்பா முழுவதும் சுமார் 1 மில்லியன் சுகாதார பணியாளர்கள் பற்றாக்குறையாக இருப்பார்கள் எனவும் எச்சரித்துள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையிலான கடல்சார் கூட்டு பயிற்சியான கொங்கன் 25 போர் பயிற்சி வெற்றிகரமாக நிறைவு பெற்றது. இரு நாடுகளுக்கும் இடையான விமானம் தாங்கி போர்க்கப்பல் குழுவின் முதல் கூட்டு முயற்சியாக இந்திய பெருங்கடலின் மேற்கு கடற்கரையில் இப்பயிற்சி நடைபெற்றது. இந்திய கடற்படையின் விமானம் தாங்கி கப்பலான INS விக்ராந்த் தலைமையிலான குழுவும் இங்கிலாந்து ராயல் கடற்படையின் HMS பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் தலைமையிலான குழுவும் பங்கேற்றன. 1 வார காலம் நடைபெற்ற இந்த கூட்டு பயிற்சி பாரம்பரிய கடற்படை மரியாதைகளுடன் நிறைவு பெற்றது. இஸ்ரேல் தாக்குதலால் நிர்மூலமான காசாவை சீரமைக்க சுமார் 4.6 லட்சம் கோடி ரூபாய் தேவைப்படும் என ஐநா சபை தெரிவித்துள்ளது. 2 ஆண்டுகளாக இஸ்ரேல் நடத்தி வந்த கோர தாக்குதலால் காசாவின் 80% உட்கட்டமைப்புகள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுள்ளதாகவும் ஐநா கூறியுள்ளது. தற்போது இஸ்ரேல் காசா இடையிலான போர் நிறுத்தம் அமலுக்கு வரவுள்ள நிலையில் இரு தரப்பும் தங்கள் வசம் உள்ள பிணை கைதிகளை பரிமாறிக்கொள்ள உள்ளன. இந்த போரில் சுமார் 67,000க்கும் அதிகமான காசா மக்கள் படுகொலை செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தென் அமெரிக்க நாடான அர்ஜென்டினாவில் அரிய வகை டைனோசர் புதை படிமங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. ரியோ நீக்ரோ மாகாணத்தின் ஜெனரல் ரோகா நகருக்கு அருகே உள்ள பாதுகாக்கப்பட்ட புராதன பகுதியில் தொல்லியல் துறையினர் நடத்திய ஆராய்ச்சியில் இந்த புதை படிமங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. 70 மில்லியன் ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்தைச் சேர்ந்த இந்த இடத்திலிருந்து டைனோசர் மட்டுமல்லாமல் பாம்புகள், பல்லிகள் மற்றும் பாலூட்டி விலங்குகளின் புதை படிமங்களும் இதற்கு முன்பு கண்டெடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.
ஏர் இந்தியா போயிங் 787 விமானங்களை இயக்குவதை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க வேண்டும் என விமானிகள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர்ச்சியாக தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்பட்டு வருவதால் இந்தியாவில் இயங்கும் அனைத்து ஏர் இந்தியா போயிங் 787 விமானங்களையும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்க வேண்டும் என்று இந்திய விமானிகள் சங்கத்தினர் மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்திற்கு கடிதம் எழுதியுள்ளனர். செயல்படுகிறது என அக்கட்சியின் தலைவர்கள் தெரிவித்தனர். தேர்தல் வியூக வகுப்பாளராக இருந்து அரசியல் தலைவராக மாறியுள்ள பிரசாந்த் கிஷோர் தனது ஜன்சுராஜ் கட்சியின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு பீகார் அரசியலில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளார். வழக்கமான அரசியல் கட்சிகளைப் போல் அல்லாமல் ஜன்சுராஜ் வெளியிட்டுள்ள 51 பேர் கொண்ட இந்த முதல் பட்டியலில் தொழில்முறை வல்லுநர்கள், முன்னாள் அரசு அதிகாரிகள், மருத்துவர்கள் மற்றும் கல்வியாளர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்தை மீட்டெடுக்கும் காலக்கெடுவை நிர்ணயிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவுக்கு பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தலைமை நீதிபதி BR கவாய் தலைமையிலான அமர்வு வழக்கை விசாரித்தது. மத்திய அரசின் சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா சமீபத்திய பாதுகாப்பு சூழ்நிலைகளையும் கருத்தில் கொண்ட பிறகே மாநில அந்தஸ்து குறித்த முடிவு எடுக்கப்படும் என தெரிவித்தார். ஐரோப்பாவில் 1/3 பங்கு மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் மன அழுத்தத்தில் சிக்கியுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. இதில் 10 ஒருவர் தங்களை காயப்படுத்திக் கொள்ளவோ தற்கொலை செய்து கொள்ளவோ எண்ணியிருப்பதாகவும் அதிர்ச்சி தெரிவித்துள்ளது. மருத்துவ ஊழியர்களை பாதிக்கும் இந்த மனநல நெருக்கடி சுகாதார அமைப்புகளின் அடித்தளத்தையே பாதிக்கும் என உலக சுகாதார அமைப்பின் ஐரோப்பா இயக்குநர் ஹான்ஸ் க்ளூஜ் வேதனை தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் தாக்குதலால் நிர்மூலமான காசாவை சீரமைக்க சுமார் 4.6 லட்சம் கோடி ரூபாய் தேவைப்படும் என ஐநா சபை தெரிவித்துள்ளது. 2 ஆண்டுகளாக இஸ்ரேல் நடத்தி வந்த கோர தாக்குதலால் காசாவின் 80% உள்கட்டமைப்புகள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுள்ளதாகவும் ஐநா கூறியுள்ளது. இந்த போரில் சுமார் 67,000க்கும் அதிகமான காசா மக்கள் படுகொலை செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. ஹமாஸ் அமைப்பினரால் பிடிக்கப்பட்டுள்ள பணைய கைதிகளை விடுவிக்கும் ஒப்பந்தத்தின் தொடக்க வரைவை இஸ்ரேல் அமைச்சரவை அங்கீகரித்துள்ளதாக அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இது முழுமையான ஒப்பந்தம் அல்ல, பேச்சுவார்த்தைக்கான அடித்தள வரைவு மட்டுமே என பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் அலுவலகம் விளக்கியுள்ளது. ஒப்பந்தத்தின் கீழ் ஹமாஸ் 20 பணைய கைதிகளையும் சிலரின் உடல்களையும் 72 மணி நேரத்தில் விடுவிக்க ஒப்புக்கொண்டுள்ளது. பிலிப்பைன்ஸில் நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட அதிர்வில் ஆயிரக்கணக்கான பறவைகள் ஒரே நேரத்தில் வானில் பறந்து செல்லும் காட்சி காணொலி பதிவாக வெளியாகியுள்ளது. வெள்ளிக்கிழமை அதிகாலையில் டவாவோ ஓரியண்டல் பகுதியில் ரிக்டர் அளவுகோலில் 7.4 பதிவான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் முதலில் தாக்கியது. அதனைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை இரவு அகுசன் டெல்சூர் பகுதியில் 6.8 ரிக்டர் அளவிலான மற்றொரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. இரவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் போதே பறவைகள் பறந்து சென்றன. சீன பொருட்களுக்கு கூடுதலாக 100% இறக்குமதி வரி விதித்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். அமெரிக்கா, சீனா இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக பதற்றத்தை அதிகரிக்கும் வகையில் வரும் நவம்பர் 1ஆம் தேதி முதல் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் 100 விழுக்காடு கூடுதல் சுங்கவரி விதிக்கப்படும் என அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். சீனாவின் ராணுவ அச்சுறுத்தல்களுக்கு எதிராக தன்னுடைய வான் பாதுகாப்பு திறனை வலுப்படுத்த டீடோம் எனப்படும் புதிய பன்மடங்கு பாதுகாப்பு அமைப்பை உருவாக்கும் திட்டத்தை தைவான் அறிவித்துள்ளது. தேசிய நாள் உரையில் தைவான் தலைவர் லாய் சிங்தே இதை அறிவித்ததுடன் விமானங்கள், ஏவுகணைகள், ட்ரோன்கள் உள்ளிட்ட பல்வேறு தாக்குதல்களை தடுக்க இது முக்கிய பங்கு வகிக்கும் என தெரிவித்தார். உக்ரைன் தலைநகர் கீவ் மற்றும் பல நகரங்களில் ரஷ்யா மாபெரும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை நிகழ்த்தியது. இதனால் முக்கிய மின்சார நிலையங்கள் பாதிக்கப்பட்டு பெருமளவில் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டது. நகரம் முழுவதும் இருள் சூழ்ந்த நிலையில் ஒரு ட்ரோன் தீப்பிடிக்கும் காட்சி சமூக ஊடகங்களில் பரவி உலக அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளது. பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத் மற்றும் முக்கிய நகரமான ராவல்பிண்டி ஆகிய இரட்டை நகரங்களில் இணைய சேவை முடக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு மற்றும் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அமைச்சகத்தின் உத்தரவுப்படி இணைய சேவைகள் நிறுத்தி வைக்கப்பட்டன. அக்டோபர் 9 அன்று நள்ளிரவு 12 மணி முதல் மறு அறிவிப்பு வரும் வரை இந்த சேவை நிறுத்தம் அமலில் இருக்கும். பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் பாலியல் குற்றச்சாட்டுகளை நிர்வாகம் மூடி மறைப்பதாக கண்டித்து மாணவர்கள் துணைவேந்தர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராடினர். நள்ளிரவு வரை போராட்டம் நீடித்ததால் காவல்துறையினர் தடியடி நடத்தி 6 மாணவிகள் உட்பட 24 மாணவர்களை கைது செய்தனர். அவர்கள் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவும் செய்யப்பட்டது. மாணவர்களின் கைது நடவடிக்கையை கண்டித்தும் வழக்குகளை திரும்பப் பெற வலியுறுத்தியும் மற்ற மாணவர்களின் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. சென்னை அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு குணமடைந்து வீடு திரும்பினார். மூச்சுத் திணறல் ஏற்பட்டு ஆகஸ்ட் 24ஆம் தேதி இரவு அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வந்தார். 49 நாட்களுக்கு பிறகு அவர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளார். குணமடைந்த நல்லக்கண்ணுவுக்கு பல தரப்பினரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். நீதிபதி மீது காலணி வீசப்பட்ட சம்பவத்தை திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா கடுமையாக சாடினார். சென்னையில் விழா ஒன்றில் அவர் உச்சநீதிமன்ற நீதிபதி மீது செருப்பு வீசிவிட்டு கடவுள் மீது காரணம் சொல்கின்றனர் என்று குற்றம் சாட்டினார். இதேபோல நாடாளுமன்றத்தில் முக்கியமான நபர்கள் மீது காலணி வீசப்பட்டால் இந்தியா அமைதியாக இருக்குமா? 3 நாட்களில் முடித்து விடுவீர்களா என்றும் ஆவேசமாக கேள்வி எழுப்பினார்.